Assalamu alaikum. Welcome to Naju's Cooking Diaries. Hi friends. நான் இப்போ உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கோதுமை மாவு பொட்டேட்டோ பாலக்கீரை வச்சு ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் கோதுமை மாவு, நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்காக 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். 1 கப்பு பாலக்கீரை. இந்த பாலக்கீரையை நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு அது கொஞ்சம் அந்த சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு ஏன் எல்லாத்துலேயும் கரம் மசாலா சேர்றேன்னா இது ஹோம்மேட். ஹோம்மேட் இதுங்கும்போது இதில் டைஜஸ்டிவ்க்கு உண்டான ஐட்டம்ஸ் இதில் சேர்த்துருப்பேன். ஸோ தட் இது பொட்டேட்டோ கொஞ்சம் கேஸ் உள்ளதுனால நான் இந்த ஹோம்மேட் மசாலா இந்த கரம் மசாலாவை கொஞ்சம் யூஷுவலாக ஆட் பண்ணுற பழக்கம். இதுக்கு தேவையான உப்பு, சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான ஆயில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயில் பண்ணி தோல் உரிச்சு வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோவை இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிடுங்க. இதில் நம்ம நல்ல பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் 1 by 1 ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதில் இந்த கீரையை சேர்த்துருவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த கீரையை டைரெக்டாகவும் சேர்க்கலாம். உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வாயில் இது பண்ணுற மாதிரி இருக்கும், குழந்தைங்க சாப்பிடாதே நீங்கள் நினச்சிங்கன்னா இதை லைட்டாக மிக்சியில் ஒரு ட்ரிப்பரில் போட்டு எடுத்து போட்டுருங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை சேர்த்துருவோம். அப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இப்போ இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறோம். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா கலந்து விட்டுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இப்போ நான் கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது என்னால் எப்படி இருக்கணும் சாஃப்டாக. எப்படி இதை ஃபில் பண்ணி போடணுங்கிறது, ஃபில்லிங்கை வச்சு நான் போடணுங்கிறத காட்டுறேன். ஒரு பரோட்டாக்குள்ள மாவை நம்ம இப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை மாவில் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்போ அகெயின் மாவு கொஞ்சம் போட்டு இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு மெதுவாக ரோல் பண்ணுங்க. இது நீங்கள் ரொம்ப தின்னாக போட முடியாது. கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் இது சுட்டெடுக்க முடியும், உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமே இருக்கும்.
ஸோ அதனால இது ரொம்ப தின்னாக ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இந்த ஓரங்களை மட்டும் நல்லா தின் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு தோசைக்கல்லை வச்சு கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கல் நல்லா காயிட்டு, இப்போ கல் காஞ்சிட்டு பாருங்க. இப்போ இதில் நம்ம மெதுவாக எடுத்து இந்த இதை போட்டு லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆயில் ஊற்றுங்க. இதை நம்ம பாருங்க, இதை இப்போ திருப்பி போட்டுருவோம். இப்போ இதில் பழையப்படி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பரோட்டாவை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பொட்டேட்டோ பாலக் போட்டு ஒரு பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு நல்ல கெட்டியான தயிரில் வறுத்த ஜீரக பொடி, அதுவும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வச்சுக்காங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தயிர் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ யாருக்குமே பிடிக்காதது கிடையாது, எல்லாத்துக்குமே பொட்டேட்டோ பிடிக்கும். வெறும் சப்பாத்தியும் நீங்கள் அது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் பாருங்கள், கீரையில் எவ்வளோ அயன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கீரையை வந்து நீங்கள் பொரிச்சு கொடுத்தாலோ கூட்டு வச்சாலோ அதுவும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதை நம்ம வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கோம். நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால், அதுவும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நெய்யும் சேரணும். அதனால இது கொஞ்சம் நல்லா நீங்கள் பாக்ஸில் வச்சு குழந்தைங்க ஸ்கூலில் வந்து ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்குது இதில் இருக்குது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.